நல்லா இருக்கு, சூப்பராக. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை பார்க்க போகிறோம்மா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு 6 பல் பூண்டு, இஞ்சி சின்ன துண்டு 1. இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். கொஞ்சம் பருப்பாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கிறேன். இல்லைன்னா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை அரைக்கிற நம்ம அரைக்கணும். இதில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வாழைப்பூ, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புக்கு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்காங்க. கடாய் வச்சுக்கலாமா பொரிக்கிறதுக்கு. அந்த எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றுறேன். இங்கே பாருங்கம்மா, இப்படி கையில் கொஞ்சம் தண்ணி தடவிட்டு என் கையை வச்சு பாருங்கள். இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். உடனே திருப்பாதீங்க. நல்ல மணமாக வருது. இதே மாதிரி நம்ம அடுத்த மாவுலேயும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான வாழைப்பூ வடை தயார். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிறிஸ்பியாக இருக்குமா, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, சாப்பிட்ணும் போல். வாசனை வருதா? நல்லா கேட்டுட்ருப்பேன். வாழைப்பூ வடை செஞ்சு பிளேட்டிங் வச்சு